பித்ராயணம் பித்ருகர்மதேவத்யாசன குருவேதாரண்யம் குருவித்யோ குருவேஷன குருபாத நமஸ்கராட்சலானம். உங்கள் அனைவருக்கும் என் பெரும் ஞானாயக வணக்கங்களை, கோடி கோடி ஞானங்களை வசித்து ஞானா புண்ணிய மார்க்கத்தை தெரிவித்து நான் உங்கள் அனைவருக்கும் என் உளமாற உங்களை நான் வணங்குகின்றேன். குருவே சரணம். கொண்ட குரு அருள் ஒற்றி சரணம். வரும் 6ஆம் மாதம் தர்த்தியம் ஸ்ரீஸ்தலாயக யோக சுதர்சக்ர ரூப சித்ராயன மூல காரகன் இருக்கக்கூடிய சங்கட நிகழ்ய தாராவித்திய அமாவாசை பிறக்கப்படுகிறது. அந்த அமாவாசை அன்று பித்ருக்கள் எனப்படும் இறந்த மூதாதியர்கள் அவர்களுக்கு ஆத்ம சாந்தி என கொடுக்கக்கூடிய பித்ரு தர்ப்ப போஜன ஸ்தாபன விதோ எனப்படும் கங்கை கரையில் எழுந்து புண்ணிய தீர்த்தம் கொடுத்து அவை பித்ரு பிண்டங்கள் பிடித்து அவர்களுக்கு அமாவாசை அன்று ஒவ்வொரு அமாவாசை அன்று பித்ரு தர்ப்பணம் செய்யும் போது பித்ரு தீப ஜோதி பிரசன காரகங்களாக சித்தர்கள் உளமடிந்து குருநாதர்கள் அருளறிந்து குலதெய்வத்தின் பாக்கியம் அறிந்து அவர்கள் முக்தி மோட்சம் சென்று மீண்டும் அவர்கள் ஆண்டு அனுபவித்து இருக்கக்கூடிய சொத்து சுகம் ஸ்தாபனங்கள் அனைத்தும் அவரவர் பேரன் வழிகளிலும் அவரவர் பேத்தி வழிகளிலும் அவரவர் மூதாதியர் வழிகளிலும் அனைத்தையும் உங்களிடம் ஸ்தாபனமாக சொத்துக்களாக கொடுத்துவிட்டு நல்லாசையும் அருளையும் அருள் வைக்க செய்து நோய் நொடி துன்பம் ஏதும் தடைகட்டுக்கள் அனைத்தையும் அறுத்து நீக்குவார்கள். இதுவே பித்ரு கர்மாத்தியாயன யோகம் என கூறப்படும் பித்ரு கர்ணிய சனாத்தியார ரூபணா அர்ச்சனம் என்று பெயர். இந்த பித்ரு கர்மாத்தியான ரூபண சனாட்சான அர்ச்சனைக்கு ஒவ்வொரு அமாவாசை என்றும் நீங்கள் அனைவரும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். பித்ரு தர்ப்பண சோனங்கள் செய்தால் என்னென்ன பலாபலன் என்று என்னை தொலைபேசியில் அழைத்து கேளுங்கள். மற்ற பரிகார சூட்சம நிகழ்வுகளையும் அழைத்து கேளுங்கள். உங்களை உளமாற நான் பணிந்து கொள்கிறேன். குருவித்யோ தயாஹன்ய குருமார் பிரதன்ய குருசத்ரூபதாராய குருவே சரணம். அடியவர் கொடும்படுத்து ஆதா நிகை கண்டு கங்கை தேவி புனியவர் புண்ணிய தீர்த்தம் கரைந்து உடியவராய் நிற்கும் அகத்திய மாமுனீஸ்வரே புற்றி. குருவே சரணம்.